அன்பு பிள்ளையே, நான் தான் திருப்பதி ஏழுமலையான் வந்திருக்கிறேன். இந்த பிரபஞ்சத்தில் உண்மை, நேர்மை, நியாயம் இவையெல்லாம் ஒவ்வொருவருக்கும் தாமதமாகத்தான் கிடைக்கும். ஆனால் அதில் உள்ள மகத்தான விஷயம் மிக பெரியது. உன் வாழ்வில் முதலில் வாழ்க்கை என்றால் என்ன, அதனை எவ்வாறு செம்மைப்படுத்துவது என்று முதலில் யோசி. அதன்பின் செயல்படத் தொடங்கு. இந்த பிரபஞ்சத்தில் பல நன்மைகளும் பல தீமைகளும் நிறைந்துள்ளது. இவற்றை புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையே இன்பமாக மாறும். இந்த உலகில் இரவு பகல் எப்படி இருக்கிறதோ அதுபோல்தான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். இன்பமாகவே இருந்தால் பல விஷயங்களை நீ தெரிந்து கொள்ளாமலே விட்டுவிடுவாய். காரணமும் புரியாமல் போகும். அதனால் அந்த பாடங்களை புகட்டவே துன்பங்கள் வருகிறது. இதுதான் அனுபவமாக மாறி வாழ்க்கையை புரிய வைக்கிறது. நான் உனக்கு அதிகமாக உணர்த்த விரும்புவது, நீ அனைத்தையும் புரிந்து கொண்டால் பல நல்ல விஷயங்கள் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதைத்தான் என் செல்லமே. பல அர்த்தங்களைக் கொண்டுள்ளதுதான் இந்த வாழ்க்கை. அதனை இன்பமாக மாற்றிக்கொள்ள உன்னை நான் எப்போதும் ஆசிர்வதிப்பேன். உன் வாழ்க்கையை பயமில்லாமல் வாழ கற்றுக்கொள். அதன்பின் தைரியம் தானாகவே உன்னை தேடி வர ஆரம்பிக்கும். இந்த வாழ்வில் உனக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அதை தக்க தருணத்தில் நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். அதனால் மன தைரியத்தோடு இரு. என் ஆலயம் செல்வதை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் இடையில் நிறுத்திவிடாதே. அப்படி செய்தால் உனக்குள் உள்ள மன தைரியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கும். நீ அதற்கெல்லாம் கொஞ்சமும் இடம் கொடுக்காதே. இந்த மண்ணுலகில் உண்மையும் பக்தியும் தாமதமாக கிடைத்தாலும் அது மிகவும் அபூர்வமானது. அதனை நீ பெற்றுக்கொண்டு உன் வாழ்வில் மகிழ்ச்சியோடு வாழ என் ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு என் தங்கமே. நீ என்னை பற்றி நினைப்பதும் என் ஆலயத்திற்கு வருவதும் என்னுடைய நிர்ணயம். அது ஏற்கனவே உனக்கு விதிக்கப்பட்டது. அதனை யார் மாற்ற முடியும்? இவற்றை செயல்படுத்துவதற்கு பல தடைகள் வந்தாலும் இவை நடந்தே தீரும். இதுதான் பிரபஞ்ச விதி என்பதை புரிந்துகொள். இதுவரை உன் வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள் போதும். இனி வரப்போகும் இன்பத்தை பெற காத்து கொண்டிரு. புத்திசாலிகள் கிடைக்கின்ற நல்ல வாய்ப்புகளையும் நல்ல விஷயங்களையும் உடனே செயல்படுத்தி வெற்றி அடைவார்கள். நீயும் புத்திசாலியாக வாழ பழகிக்கொள். உன் உடல் வலிமையை காட்டிலும் மன வலிமையே உயர்ந்தது. உண்மை, கருணை, உதவும் தன்மை ஆகியவை உன்னிடம் இருக்கும்படி பார்த்துக்கொள். துன்பங்கள் நிரந்தரம் இல்லை. இன்பங்கள் நிறையவே உன்னிடம் வந்து கொண்டே இருக்க உன் தகுதியை நீ உயர்த்தி கொண்டே இரு. தேவையற்ற பல சொற்கள் மன நிம்மதியை கெடுத்துவிடும். உனக்கு தேவையான ஒரே ஒரு நல்ல சொல் பல நிம்மதியை கொண்டு வரும். பணிவு என்பது தாழ்மையின் சின்னமல்ல, அது உயர்வான பண்பின் அடையாளம். நீ ஒரு செயலில் பலமுறை தோற்றுக்கொண்டே இருந்தால் மனம் தளராதே. ஒரு நாள் நிச்சயம் வெற்றியடைவாய் என் பிள்ளையே. இருள் சூழ்ந்த நாட்களில் நீ ஒளியை காண்பதற்கு பல நல்ல கருத்துக்களை பெற வேண்டும். இனி உன் மனவேதனை, மனபாரம் இவற்றையெல்லாம் நான் கட்டாயம் மாற்றி காட்டுவேன். எதையும் பேசும் முன் கவனமாக பேச பழகு. பேசிய பின் வருந்தாதே என் செல்லமே. நீ அமைதியாக இரு. உனக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் மன தைரியமும் தர என்றும் உன்னோடு நான் இருக்கிறேன். என் குழந்தையே, நீ என்னை அல்லவா பிடித்து கொண்டிருக்கிறாய். இந்த வாழ்வில் உனக்கு ஒரு சிரமமும் இல்லாமல் கவனமாக நான் பாதுகாப்பேன். எந்த ஒரு செயலையும் நீ ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் தொடர்ந்து தொடர் வெற்றிகள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என் செல்லமே. எண்ணிக்கை என்றுமே வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை. எண்ணங்கள்தான் முடிவு செய்யும். எண்ணம் போல்தான் வாழ்க்கை. உன் வாழ்வில் தூய்மையான எண்ணங்கள், துணிச்சலான செயல்கள் இவை இரண்டும் எப்போதும் இருந்தால் உன் வாழ்க்கை மிகச் சிறந்த வாழ்க்கையாக மாறும் என் பிள்ளையே. நீ பிறருக்கு உதவ நினைத்தாலே உனக்கான உதவிகள் நீ கேட்காமலே உன்னை தேடி வரும் என்பதுதான் உண்மை. எல்லோரிடமும் அன்பாக பழகுவதை விட அளவாக பழகும்படி உன்னை பார்த்துக்கொள். நான் சொன்ன அனைத்தையும் கேட்டு பின்பற்றினால் நன்மை உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்துவிடாதே. உனக்குள் தெய்வ சக்தி இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே. அவற்றை பக்தியின் மூலம் வெளியில் கொண்டு வா. அதன்பின் உன் வாழ்க்கையே வசந்தமாக மாறும். உன்னிடம் உள்ள பணத்திற்கும் செல்வத்திற்கும் எப்போதும் நன்றி சொல்ல பழகு. அது உன்னிடம் பணவரவையும் செல்வ வரவையும் இன்னும் அதிகப்படுத்த வழிவகுக்கும்.
உனக்கு வரும் அனைத்து தடைகளையும் நீக்கி உனக்கான அனைத்து நல்ல விஷயங்களையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ இதற்கு முன் எப்படி இருந்தாய் என்றும் என் ஆலயத்திற்கு வந்த பின்பும் நான் சொல்வதை பின்பற்றிய பிறகும் உனக்கு எவ்வளவு நல்ல மாற்றங்கள் வந்துள்ளது என்றும் நினைத்துப்பார். அப்போது உனக்கு பல விஷயங்கள் புரிய வரும். இனிமையும் பொறுமையும் எங்கு இருக்கிறதோ அங்கு நான் கட்டாயம் வாசம் செய்வேன். பிறர் மனம் புண்படும்படி எவரிடமும் பேசாதே. பக்தியினை அதிகம் நேசித்தால் உன் வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் வசந்தமாகவே இருக்கும். நீ அவ்வாறு இருக்கவே நான் விரும்புகிறேன் என் தங்கமே. இனி உன் எதிரிகள் உன்னை விட்டு விலகி நிற்பார்கள். எந்த மனவேதனைகளும் உன்னை தேடி வராது. இனி உன் தோல்விகளும் வெற்றிகளாய் மாறியே தீரும். உன் சோதனை காலம் முடிந்து நல்ல காலம் பிறந்து விட்டது. இதுவரை எதிர்மறை எண்ணங்கள்தான் உன் வாழ்க்கையை ஆட்கொண்டிருந்தது. இனி அப்படி நடக்க நான் விடப்போவதில்லை. உன் வாழ்க்கை என் கையில். இனி நடப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கும் என்று முழுமையாக நம்பத் தொடங்கு. அதன் பிறகு அதற்கான செயல்பாடுகள் நடக்கத் தொடங்கும். நம்பிக்கைதானே வாழ்க்கை. அதை என்றும் மறந்துவிடாதே என் செல்லமே. வாழ்வை வெற்றி கொள்ளும் பல ரகசியங்களை நான் உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கையை புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொண்டு பல வெற்றிகளை பெற்றுக்கொண்டே இரு. சனிக்கிழமை தோறும் நீ என் ஆலயத்திற்கு கட்டாயம் வந்துவிட வேண்டும். அதனை எப்போதும் மறந்து விடாதே என் பிள்ளையே. நீ எப்போதும் கடந்த காலத்தை பற்றி நினைத்து வருந்திக் கொண்டிருக்காதே. எதிர்காலத்திற்கு என்ன செய்யலாம் என்று யோசி. உழைப்பு உண்மையாக இருந்தால் உயர்வு தானாகவே உன்னை தேடி வர ஆரம்பித்து விடும். பொறுமையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய். முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை என்பதை புரிந்துகொள். உண்மைக்கு எப்போதும் நேர்மையாக இரு. அதுதான் உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும். எத்தனை பேர் என்ன சொன்னாலும் உனக்கு பிடித்தது போல் வாழ உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கிக் கொள். பிரச்சனைகளைக் கண்டு கஷ்டப்படுவதை விட பிரச்சனைகள் யார் மூலமாக வருகிறது, அதனை வராமல் தடுப்பது எப்படி என்று ஆராய்ந்து பார். அப்போது பல உண்மைகள் உனக்கே தெரிய வரும். நீ எப்போதும் பொறுமையாக இருக்க கற்றுக்கொண்டால் அதற்கான பலன் உனக்கு கிடைத்தே தீரும். உன் குணத்தை பற்றி கூறி உன்னை சந்தோஷப்படுத்த எவரும் இல்லை. உன்னை குறை சொல்ல மட்டும் எத்தனையோ பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய். அப்போது உனக்கு பல தெளிவுகள் கிடைக்கும். எல்லோரிடமும் உன்னை பற்றி புரிய வைக்க முயற்சி செய்யாதே. அது வீணானது. உன்னை புரிந்து கொண்டவர்கள் உன்னை பற்றி விளக்கம் கேட்கப் போவதில்லை. உலகில் நல்லவர்களே இல்லை என்று சொல்வதை விட நீ நல்லவனாக மாறு. அப்போதுதான் உனக்கு உன் வாழ்க்கை அழகாக தெரியும். எல்லா விஷயங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு. ஆனால் அதனை யாரும் அறிய விரும்புவதில்லை. அதை பற்றி அதிகமாக அறியும் தகுதி பக்தி உள்ளவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது. அதுதான் மிகப்பெரிய உண்மை. எந்த சூழலிலும் பொய் சொல்லாதே. நீ சொல்கின்ற பொய் எப்போதும் உன்னை பதட்டத்திலேயே வைத்திருக்கும். அது மிகவும் தவறு என் செல்லமே. உண்மை பேசினால் மன தைரியத்தோடு மன நிம்மதியாக வாழலாம். அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. உழைப்பை தேடி ஓடு, உதவியை தேடி ஓடாதே. உதவிகள் உனக்கு தானாகவே கிடைக்கும். உழைப்பை நீ கைவிடாமல் இருந்தால் நீ நாடுவது என்ன எனில் நன்மை தீமை பற்றி ஒருபோதும் கலங்க வேண்டியதில்லை. அதனை நான் பார்த்துக் கொள்கிறேன். எந்த சூழலிலும் உன்னை நிலை தடுமாறும்படி நான் விட்டுவிட மாட்டேன். கொடுப்பது நான் என்று உன் ஆழ்மனதிற்கு கூறு. அதன் பிறகு வெற்றிகள் உன் முன்னால் வந்து நிற்கும். நான் உன்னை என்றும் பாதுகாப்பேன். கோபக்காரர்களின் குணம் குழந்தை போன்றது. அழத் தெரியும், அடம் பிடிக்கத் தெரியும், ஆனால் யாரையும் ஏமாற்றத் தெரியாது. அதுதான் நீ என் செல்லமே. நான் என்றும் உனக்கு பாதுகாப்பை கொடுக்கத்தான் செய்வேன். ஏனென்றால் நீ என் பிள்ளை அல்லவா. நான் எப்போதும் அதை மறுக்க மாட்டேன் என் செல்லமே. புரிதல் இல்லாமல் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடம் எந்த பயனையும் தராது. அதனால் எதையும் புரிந்து கொண்டு வாழப் பழகு. உண்மைகள் சில நேரங்களில் தொலைந்து போகுமே தவிர ஒருபோதும் தோற்று போகாது என்பதை புரிந்துகொள். உன்னுடைய சுயநலமான வேண்டுதலுக்கு நான் எப்போதும் செவிசாய்க்க மாட்டேன் என்பதை மறந்துவிடாதே. சரி செய்து வாழ்வதை விட சரியான செயலை செய்து வாழ்வதே மிகச் சிறப்பான வாழ்க்கை என் பிள்ளையே.
உன்னுடைய நல்ல செயல்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் மனிதர்களை விட்டுவிட்டு நல்ல செயல்களை செய்யும் நல்ல மனிதர்களைக் கண்டு அவர்களோடு பழகு. உன்னால் முடியும் என்று தன்னம்பிக்கை தரும் மனிதர்களிடம் அதிகமாக பழகு. அப்போதுதான் உன் வாழ்க்கை வளமாக மாறும். எந்த நேரத்தில் எதை செய்வது என்று தெரிந்து கொண்டு செய்யும் மனம் இருந்தால் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். உனக்குள் என்றும் சுயநலம் என்ற மிருகத்தை வளர்க்காதே. அது எப்போதும் நியாயம், உண்மை, கருணை போன்றவற்றை உன்னிடமிருந்து பறித்துக் கொள்ளும். உன் நிம்மதியும் பறிபோய்விடும். உன் நிம்மதி பறிபோகாமல் இருக்க உன்னை முதலில் கவனி. அப்போது எல்லாமே சரியாகிவிடும். உன் மனதில் ஒரு குழப்பம் வந்தால் அதனை என்னிடம் சொல். நான் உனக்கான தெளிவை கட்டாயம் தருவேன். கவலை எனும் கனத்தை உன் மனதில் வைத்துக் கொள்ளாதே. நீ எப்போதும் சந்தோஷமாக தைரியமாக வாழ நான் என்றும் உன்னை ஆசிர்வதிப்பேன். உன்னுடைய வாழ்வு என்றும் சிறப்பானதாக மாற என்ன வழி என்று யோசித்து செயல்படு. அதற்கான வழியை நான் உனக்கு கட்டாயம் எந்த ரூபத்திலாவது வந்து உணர்த்தி விடுவேன். நீ தடையாய் நினைப்பது எதுவுமே தடையில்லை. அந்த தடையை உற்றுப்பார். அதன் உள்ளே வழிகாட்ட நான் உண்டு. ஒவ்வொரு தடையையும் நம்பிக்கையோடு எதிர்கொள். உன் வாழ்க்கைக்கான புதிய வழி திறந்திருக்கும். இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது. இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது. இதுவரை நீ கற்றுக்கொண்ட பாடங்கள்தான் உன் வாழ்வை கடக்க உதவும். அதிகம் பேசாத நபரை இந்த உலகம் அதிகமாகவே விரும்புகிறது. அளந்து பேசும் நபரை அதிகம் மதிக்கிறது. அதிகம் செயல்படுபவனையே கைகூப்பி தொழுகிறது. தன்னையே பார்க்க ஆரம்பித்து விட்ட ஒருவருக்கு அடுத்தவரை பார்க்க நேரம் கிடைக்காது என்பதே மிகப்பெரிய உண்மை. கோபத்தை கைவிட்ட மனிதனின் வாழ்வில் துன்பம் குறுக்கிடுவதே இல்லை என் தங்கமே. பயனில்லாத சொற்களை பேசுபவர்கள் வாசமில்லாத மலருக்கு ஈடானவர்கள். நீ கோபத்தையும் தேவையற்ற பேச்சுக்களையும் குறைத்துக் கொள்வதுதான் உனக்கு நல்லது என் தங்கமே. எந்த நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவன் இல்லை. எப்போதும் உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு. அப்போதுதான் உன் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும். உனக்கு நீயே ஆறுதல் கூறும் மன தைரியத்தை உனக்கு நான் தருவேன். அப்போதுதான் நீ எதையும் எளிதில் கடந்து செல்ல முடியும் என் தங்கமே. உன் ஆழ்மனம் உனக்காக வேலை செய்ய வேண்டுமானால் அதற்கு நீ சரியான வேண்டுகோளை முன்வைத்து அதன் ஒத்துழைப்பை பெற வேண்டும். அது எப்போதும் உனக்காக வேலை செய்து கொண்டே இருக்கிறது. நீ என்ன பேசுகிறாய் என்பதில் கவனமாக இரு. நீ பேசுகின்ற ஒவ்வொரு தவறான வார்த்தைக்கும் நீயே பொறுப்பு என்பதை உணர்ந்து கொள். அதன் பலன் ஒன்றுமே கிடையாது. வலி வேதனை மிக்க தருணத்தையே உனக்கு கொண்டு வரும். அந்த வலியும் வேதனையும் உனக்கு ஏன் என் பிள்ளையே? அதனால் நல்ல சொற்களை மட்டும் பயன்படுத்தி நல்ல மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்வதற்கான வழியை தேடு. என்னை அதிகமாக நினைத்து உன் வாழ்வில் முன்னேறிச் சென்று கொண்டே இருந்தால் இனி கர்ம வினைகள் உன்னை வந்து சேராமல் இருக்கும். இன்று செய்யும் செயல்களின் பலனை நாளை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று மனதில் வைத்தால் உனக்கான நல்ல சூழல்களை நான் உருவாக்கித் தந்து கொண்டே இருப்பேன். இதனை நீ முழுமையாக நம்பு என் பிள்ளையே. உன் வாழ்வில் உண்மையும் அன்பும் நிறைந்திருந்தால் எப்போதும் உன் வாழ்வு மகிழ்ச்சியாகவே இருக்கும். சில துன்பங்களை அனுபவிக்க நேரும்போது நீ ஏன் இப்படி செய்கிறாய் என்று என்னிடம் வருந்தாதே. எதுவாக இருந்தாலும் நான் காரணத்தோடுதான் செய்வேன் என்று நீ உணர்ந்து கொள். நீ எப்போதும் நல்லதே நினை, நல்லதே நடக்கும் என் தங்கமே.